இதுதான் ஹோம்ஒர்க்கு. இந்த ஹோம்ஒர்க்கை பாருங்கள். இதில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அ, க, ஆ, அப்புறம் தோ, இன், மா, இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் பார்க்குறோம். இப்போ இந்த லெட்டர்ஸ், இந்த எழுத்துக்களை நம்ம வார்த்தைகளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். வார்த்தைகளாக நாம் மாற்றப் போகிறோம். அப்போது எப்படி மாற்றலாம் அப்படின்றத தான் இப்போ நான் மேம் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் மேலே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு, அதில் எடிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை அழுத்துங்க. இதில் நமக்கு ரெட்டுன்னா ரெட்டு வைக்கலாம், ப்ளூன்னா ப்ளூ மாற்றலாம். ஸோ இப்போ நான் ரெட்டில் ஒரு சின்னதாக ஒரு குறி போட போகிறேன். என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, என்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்றத நாம் இப்போ குறி போட போகிறோம். இதை தான் நீங்கள் செய்து எனக்கு அனுப்ப போகிறீங்க. இது ஹோம்ஒர்க்காக. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதில் ஃபஸ்ட்டில் அடியில் பாருங்கள், இதில் திக்னஸ் நிறைய இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருந்தால் அது லைட்டாக ஒரு கோடு உங்களுக்கு சின்னதாக காட்டும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸில். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ மேம் வந்து படித்து காட்டுறேன். அம்மா, எம்மா. அம்மா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அம்மா நீங்கள் கண்டுபிடிச்சி இதை கோடு போடணும். அதே மாதிரி இன்னொரு அம்மா கூட இருக்குது, எம்மா. இப்படி கூட கோடு போடலாம். 2 அம்மா இருக்குது. காது, காது, காது. ப்ளூ கலரில் நான் மாற்றி வைக்கிறேன். இது காது. இன்னொரு காது கூட இருக்குது, காது. இங்கே ஒரு காது இருக்குது பாருங்கள், இது காது. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் குறி போடணும். இதை வந்து வேர்டை நீங்கள் சேர்க்குறீங்க. அண்ணன், அண்ணன் எங்கே இருக்குது? என் அண்ணன். அந்த மாதிரி அவர்கள், இல் அவர்கள். அவர்கள் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கோடு போடலாம். அடுத்தது அப்பளம், அப்பளம். அப்பளம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது அப்பளம். இப்போ இந்த வீடியோவை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதை பார்த்துட்டு இப்போது அம்மா உங்களுக்கு காட்டுவாங்க. மேலே டன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கோடு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்.